அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஹபீப் கனி. மன்னரையின் வாழ்க்கை என்ற கிதாபில் நீங்கள் ஒவ்வொரு செயலுக்கும் கபரில் தண்டனை உண்டு என்று சொல்லியுள்ளீர்கள். ஆனால் சஹர் நேர நிகழ்ச்சியில் நீங்கள் கபரில் தொழுதியா வட்டி வாங்கினியா இல்லையா என்று எதை பற்றியும் கேள்வி கேட்கப்பட மாட்டார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் இதை நம்ம சுன்னத் ஜமாத் மக்களிடம் சொன்னால் அவர்கள் நம்மளிடம் விதண்டாவாதம் பேசுகிறார்கள். அவர்களுக்கு எப்படி சரியான விளக்கம் கொடுப்பது? அதாவது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது. அது உலகமெல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு எல்லாரும் ஒரே நேரத்தில் எழுப்பப்பட்டு அல்லாஹ் வழங்கக்கூடிய பரிசு தண்டனை, அது நியாய தீர்ப்பு நாள். அது வரைக்கும் என்ன நடக்குது என்றால், இறந்தவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டு ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லக்கூடிய நம்முடைய புலன்களுக்கு தென்படாத ஒரு உலகத்தில் வைக்கப்பட்டு அங்கே அவர்களுக்கு விசாரணை நடத்தப்படுகிறது என்பது நம்ம நம்புகிறோம். இந்த நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்த காலங்களில் அவங்க சொன்னபடி நம்ம சொல்லியிருக்கிறோம். எப்படின்னு கேட்டால், ஒரு மனிதன் என்னென்ன தப்புகளை செய்கிறானோ அந்த தப்பையெல்லாம் சொல்லி காட்டி அந்த தப்புக்காக வேண்டி என்ன செய்யப்படும், கபூரில் வேதனை வழங்கப்படும். தொழுகை விட்டதற்கு வேதனை, நோன்பு வைக்காததுக்கு வேதனை, ஒவ்வொன்றுக்கும் வேதனை செய்யப்படும் என்று நாமளும் கடந்த காலங்களில் சொல்லி இருந்தோம். ஆனால் இந்த மன்னரை வாழ்க்கைங்கிற ஒரு மரணத்திற்கு பின் என்ற தலைப்பில் ஆய்வு செய்த பொழுது, ஹதீஸுகளை தேடி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, கபூரில் கேட்குற கேள்விகள் என்ன என்பது, இறைவன் யார் அதை பற்றி கேட்கப்படுகிறது. அதே மாதிரி தூதர் யார், இந்த அகீதா கொள்கை சம்பந்தமான கேள்விகள் கேட்குறதாகத்தான் எல்லா விதமான ஹதீஸுகளையும் வருகிறது. எதை பற்றி கேள்வி வர்ற மாதிரி இல்லை, மற்ற வணக்க வழிபாடுகளை பற்றி எல்லாம் கேள்வி வர்ற மாதிரி இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த ஹதீஸுகளில் எல்லாம் வரும் பொழுது மூமினாக இருந்தால் சரியான பதிலை சொல்வான், முனாஃபிக்காக இருந்தால் அல்லது காஃபிராக இருந்தால் அவன் சரியா பதில் சொல்ல மாட்டான் என்று ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. மூமின் காஃபிர் என்று பிரிக்கப்படுகிறது. மூமின்ல நல்லவன் கெட்டவன பிரிக்கப்படலை. யார் அல்லாஹ்வை சரியா நம்பி இருந்தாங்களோ அவங்க உன் இறைவன் யாருன்னு கேட்டால் அல்லாஹ்னு சொல்லிடுவாங்க, உன் மார்க்கம் எதுன்னு கேட்டால் இஸ்லாம்னு சொல்லிடுவாங்க. இது யார் உனக்கு வழிகாட்டி யாருன்னு கேட்டால் அந்தந்த உம்மத்துக்காரங்க அந்தந்த ரசூல் பேரை சொல்லுவாங்க. எங்களுக்கு தலைவர் முகமது தான், எங்களுக்கு வழிகாட்டி மூசா தான், ஈசா தான் சொல்லி அந்தந்த உம்மத்துக்காரங்க அந்தந்த நபியுடைய பேரை சொல்லிவிடுவாங்க. இப்படி தான் கேள்வி இருக்கே தவிர ஒவ்வொரு தஸ்பீஹ், திக்ரு, தொழுகை, இபாதத்து மற்றதுக்கெல்லாம் கேள்விங்கிற மாதிரி ஒன்றுமே நம்ம தேடி பார்த்த வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அதிகபட்சமாக என்ன கிடைக்குதுன்னு சொன்னால், 2 பேர் கபூரில் வேதனை செய்யப்படுவாங்க. அப்போ ரசூல்லா அந்த கபரை கடந்து போகும் பொழுது இந்த கபூரில் 2 பேர் வேதனை செய்யப்படுறாங்க அப்படி சொல்லுவாங்க. எதுக்கு வேதனை செய்யப்படுறாங்க தெரியுமா? ஒரு பெரிய விஷயத்திற்காகலாம் வேதனை செய்யப்படலை. சின்ன விஷயத்துக்கு, சின்ன ஒரு தப்பு செஞ்சதுக்கு தான் 2 பேர் வேதனை செய்யப்படுறாங்க. இந்த 2ல் ஒரு ஆள் கோல் சொல்லிட்டு இருந்தார், இன்னொரு ஆள் சிறுநீர் கழிக்கும் பொழுது மறைவாக கழிக்காம எல்லாரும் பார்க்குற மாதிரி சிறுநீர் கழிப்பார். இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சதுனால இவங்க 2 பேரும் வேதனை செய்யப்படுறாங்கன்னு வருது. அப்போ இந்த 2 செயல் மட்டும்தான் இந்த பாவத்திற்காக தப்புக்காக வேண்டி செய்கிற தண்டனைன்னு வருதே தவிர வேற யாருடைய வேதனை ரசூல்லா கபூரில் நடக்கிறது சொல்கிறாங்கல்ல, வேற யாருடைய கபூர்லையும் போய்கிட்டு அந்த தப்பு செஞ்சதுக்கு தண்டனை, இந்த தப்பு செஞ்சதுக்கு தண்டனை அவங்க வாழ்நாளில் சொன்னதே கிடையாது. அப்போ அதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபூர் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காஃபிராக இருந்தால், ஈமான் இல்லாதவனாக இருந்தால் அவனுக்கு அங்கே தண்டனை. அல்லாஹ்வை சரியான முறையில் நம்பி சில செயல்பாடுகளில் முன்ன பின்ன இருந்துச்சுன்னு சொன்னால் அவனுக்கு தண்டனை கொடுக்குற இடம் அது இல்லை, அது பின்னாடி இருக்கிறது. அந்த செயல்களுக்கெல்லாம் விசாரணை மகசரில் இருக்குது. அங்கே தான் நல்லது கெட்டது கேள்விகள்லாம் கேட்கப்படும் என்று நம்ம அந்த அடிப்படையை வைத்து அது விளக்கியிருக்கிறோம். அதுக்குரிய காரண காரியங்களையும் அந்த மரணத்திற்கு பின்கிற அந்த சீடியிலேயே அந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த அடிப்படையில் நம்ம ஆதாரத்தோடு விளக்கி இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவங்க கேட்டால் எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்க. இதே சொல்லுங்கள், நீ ஒவ்வொரு அமலுக்கும் இந்த மாதிரி வேதனை இருக்குன்னா குர்ஆன்லேருந்து காட்டுப்பா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு காட்டு, நாங்களும் ஏற்றுக்கிறோம் சொல்லணும். நீ எப்படி பதில் சொல்லணும்னு கேட்டால், யார் உங்கள்கிட்ட மாற்று கருத்து சொல்கிறாங்களோ, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நம்ம தெளிவாக சொல்லணும். குர்ஆன் ஹதீஸில் இருந்தால் ஏற்றுக்கொள்கிற ஆள் ஆள் நாங்கள் தான். குர்ஆனில் இருந்தால், ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தால், நாங்கள் 100 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தப்புன்னு பட்டுன்னு ஒத்துக்குருவோம். தப்பு தான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்களா, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோன்றோம். அப்படிங்கிற அடிப்படையை விளக்கிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் ஆதாரம் கேளுங்க. ஒவ்வொரு அமலுக்கும் கேள்வி கேட்கப்படும், தொழுகைக்கு கபூரில் கேள்வி இருக்குது,
நோன்பு கேள்வி இருக்குது, ஜக்காத்து கேள்வி இருக்குது, அல்லது ஒவ்வொரு அமலுக்கும் பொதுவாக ஒவ்வொரு அமலுக்கும் கேள்வி இருக்கிறது அப்படின்னு ஒரு ஆதாரத்தை காட்டுனா முதல் ஏற்றுக்கிறால நாங்கள் இருப்போம். ஆதாரத்தை காட்டலைன்னு சொன்னால் இல்லாத நீ எதுக்கு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தெளிவடைஞ்சிருவாங்க. அதான் அதுக்குள்ள பதில்.